புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்வரின் அவர்களுடைய அடிச்சுவனை சலாமும் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சிறப்பு மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இன்று போல் உண்டான அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் காலம் முழுவதும் தந்து அருள் புரிவானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மகிழ்ச்சி ஒரு நாள் ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி நம்ம காலம் முழுவதும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை சற்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். காரணம், தற்காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் அறிந்தது மட்டுமல்ல, அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். பல இடங்களிலே பல நேரங்களிலே நாம் வீழ்ச்சிகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். எல்லா வகையிலும் வணக்க ரீதியாக அதிலேயும் நாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கொள்கை ரீதியாக, அதே போன்ற அரசியல் ரீதியாக, குடும்பவியல் ரீதியாக, எல்லா வகைகளிலும் நாம் இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் வெற்றி உள்ளவர்களாக, சமுதாயம் போற்றக்கூடியவர்களாக, வாழ்நாள் முழுவதும் சிறந்த மகிழ்ச்சியானவர்களாக, சாதனையாளர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இந்த ஈதுல் அல்ஹாவிலே பிரதானமானது என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதுதான். அவர்கள் செய்த அந்த அமலை தான் நாம் பிரதானமான அமலாக குர்பான் என்ற அந்த அமலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் தருகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் முழுவதுமாக ரப்பிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரப்புக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு என்று ஒரு எண்ணங்கள் இருக்கும், நமக்கு என்று ஒரு சில ஆசாக்கள் இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் முதலிட்டு இறைவனுக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன் என்ற அந்த வாழ்க்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை. அதனால் எந்த பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய தீங்குகள் வந்தாலும் பரவாயில்லை என்ற அந்த நிலைப்பாடு இருக்கின்றது. அதுதான் உயர்ந்த மக்காமை, உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்று வரை 5000 ஆண்டுகளை கடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் செய்த அமலை நாம் ஒவ்வொரு வருடமும் வாஜிபாக கடமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அமல் இறைவனுக்கு எல்லா நிலைகளிலும் பிடித்ததாக அவர்களுடைய செயல்பாடுகள் ஆக்கிக் கொண்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வுதான், நினைவுபடுத்த வேண்டிய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு கொண்டத்தில் தூக்கி வீசப்படுகின்றது.
தூக்கி வீசப்படுகின்ற பொழுது என்னென்னு சொன்னால் கிட்ட போய் பக்கத்துல போய் தூக்கி போட முடியாது. மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு நெருப்பு குண்டம். 2 கிலோமீட்டருக்கு மேல ஒரு காக்கா பறந்து போனாலும் பொசுங்கி கீழே வந்து போடும். அது எவ்வளவு அதனுடைய உஷ்ணம் எவ்வளவு இருக்கும், ஜுவாலை எவ்வளவு இருக்கும். இப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி தூக்கி போடுவது? அதற்கு இப்லீஸ் ஒரு ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நம்புவது என்பவன் அந்த ஆலோசனைக்கு இணங்க அங்கிருந்து ஒரு பலகை மூலமாக அங்கிருந்து கட்டி விடுவது, அங்கிருந்து பறந்து போய் அந்த குண்டத்துல போய் விடுகிற மாதிரி ஒரு பிளான். அப்படியே அவர்கள் பறந்து செல்லக்கூடிய அந்த குண்டத்தில் விழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருகின்றார்கள், கேட்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒரே ஒரு உத்தரவு எடுங்கள், காற்றை ஒரே நேரத்தில் இறக்கி அப்படியே நாங்கள் அப்படியே நெருப்புகளை தூக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன் ரப்பு தானே பார்த்துட்டு இருக்காங்க, நான் நெருப்பு குண்டத்துல விடுவதை என் ரப்பு பார்க்கிறானா இல்லையா? அவனுக்கு தெரியாதா நான் அதில் விழுந்து எரிந்துதான் போக வேண்டும் என்னுடைய ரப்பு விரும்புகிறான் என்று சொன்னால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதனால உங்களுடைய உதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றார். இன்னொரு மலக்குவராக சொல்லுங்க, உத்தரவிடுங்க. அப்படியே மலையை இறக்கி அந்த நெருப்பு குண்டத்தை அப்படியே நாங்கள் செய்யறோம், அப்படியே குளிர்ச்சியா மாற்றுறோம். மலையை உடனடியாக கடுமையான மலையை இறக்கி விடுகிறோம் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய இறைவன் என்னை காத்துக் கொண்டது, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவர். அவன் என்னை எப்படி நினைக்கின்றானோ அப்படி அவன் செய்யட்டும். கரிக்க வேண்டும் என்றுதான் அவன் நினைத்தால் கரிக்க போகட்டும். அதனால் என்னுடைய இறைவன் எதை நினைக்கின்றானோ, எதை செய்ய நாடுகின்றானோ அப்படியே நடக்கட்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே ஒன்றது நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டது. அதைத்தான் சொல்லுவார்கள், நெருப்பு குண்டம் இருக்கிறது, நெருப்பிற்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டார். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். குல்னா யா நாரு கூனி, இறைவன் நேரடியாக கடந்து வருகின்றார். எந்த வழக்குகளை கொண்டோ யாரை கொண்டோ உதவி அல்ல, நேரடியாக உதவியை அல்லாஹ் இறக்குகின்றான். அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவு போட்டான். குல்னா யா நாரு கூனி, ஒரு நெருப்பே பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ குளிர்ச்சி தரக்கூடியதாக, நிம்மதி தரக்கூடியதாக நீ ஆகிவிடு என்பதாக அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டார். அந்த நெருப்பு ஆகிவிட்டது. இது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அவருடைய கைகளில் கட்டப்பட்டு இருந்தது அல்லவா, அவருடைய கைகள் கால்களில் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு மட்டும் எரிந்தது. அந்த நெருப்பு கரிக்கவில்லை. இல்ல அந்த சாக்கம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது அவருடைய கயிறை தவிர வேறு எதுவுமே அது எரிக்கவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கின்றார். அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய கயிறை எரிக்கக்கூடியதாக நெருப்பை அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அங்கே சென்ற மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். மக்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு குண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான அந்த காட்சியை பார்த்துவிட்டு எல்லோரும் அந்த மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் தாங்கவில்லை. ஒரு நெருப்பு ஒரு மனிதனை சுடாமல் இருக்கின்றது, கிடைக்காமல் இருக்கிறது, ஆச்சரியப்பட்டு போனார்கள். கிட்ட நெருங்கலாம் நினைச்சாங்க, யாருனாலும் நெருங்க முடியல. அவர்களுக்கெல்லாம் அது நெருப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பல்ல. அப்ப அவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தன்னுடைய வல்லமையை, ஆற்றலை, சக்தியை முழுமையாக அந்த இடத்திலே அல்லாஹ் காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை வந்து பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இப்ராஹிமுடைய ரப்பு ரொம்ப கெட்டிக்காரன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தெரிந்து போனார். எனவே அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இறங்க ஆரம்பிக்கக்கூடியது என்று சொன்னால் எந்த நிலையில் வரும் முழுமையாக நீ ரப்பிடத்தில் தன்னை ஒப்படைத்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய முழுமையான உதவி கிடைக்கும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னு சொன்னா ரப்பிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கவில்லை. ரப்பிடத்தில் நம்ம
நம்முடைய காணிகளை ஒப்படைக்காமல் விட்டுவிட்டதனால் விரைவு இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அதே போன்றுதான் எந்தளவுக்கு அவர்கள் தியாக உணர்வோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னார். பல காலங்களாக தவம் இருந்து 80 ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்றெடுத்த அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலியிட வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்ற பொழுது அந்த உத்தரவுக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க முற்பட்டார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அதனுடைய விளைவாக காலம் முழுவதும் கியாமத் வரை இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் அவர்களை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த குர்பானியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். எனவே தான் காலம் முழுவதும் நாம் ஒவ்வொரு வருடமும் குர்பானை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்றோம். எப்படி என்று சொன்னால் அந்த குர்பானியை நாம் நிறைவேற்றி வைத்து அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வோம். அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் இந்த குர்பானை ஏற்றுக்கொள்வாயாக. கமா தக்கப்பல்த மின் கலீலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து எந்த ஒரு தியாகத்தை நீ ஏற்றுக்கொண்டாயோ அதே போன்றான அந்த தியாகத்தை அந்த குர்பானியை அல்லாஹ் எங்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆவை ஒவ்வொரு குர்பானிக்கு பின்னால் ஓத வேண்டும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த குர்பானிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த தியாக உணர்வோடு வாழ்ந்து அல்லாஹ்விற்கு முழுமையாக அர்ப்பணிப்போடு வாழ்ந்து இவ்வுலகத்தில் வெற்றி பெறக்கூடிய நல் தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.